வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். பம்பாய் உயர்நீதிமன்றம் சிறப்பான தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது. இந்தியாவில் கொரோனா நோய் பரவுவதற்கு காரணமானவர்களே இஸ்லாமியர்கள்தான். டெல்லியில் நிசாமுதீன் பகுதியில் இஸ்லாமியர்கள் நடத்திய தவ்லிக் ஜமாத் என்ற மாநாட்டிற்கு வந்த சர்வதேச இஸ்லாமிய பிரதிநிதிகள் வழியாகத்தான் இந்தியாவிற்குள் கொரோனா நுழைந்தது என்பது போல ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இங்கே கட்டவிழ்த்து விட்டார்கள். ஆர்எஸ்எஸும் பாஜகவும் ஊதுகுழலாக திட்டமிட்டு இந்த பிரச்சாரத்தை நடத்தியது. காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் இதே கருத்துக்களை பிரதிபலித்துக் கொண்டு இருந்தன. இந்த நிலையில் மகாராஷ்டிராவில் நடக்கின்ற சிவசேனை ஆட்சி மாநாட்டில் கலந்து கொண்டு விட்டு மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு வந்து தங்கிய 29 வெளிநாட்டு பிரதிநிதிகள் மீது வழக்கும் பதிவு செய்தது. அவர்களுக்கு தங்குவதற்கு இடமளித்த மஸ்ஜித் பொறுப்பாளிகள் 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை ரத்து செய்து தீர்ப்பளித்து இருக்கிறது. ஒரு அரசியல் அரசு இத்தகைய பேரிடர் காலங்களில் ஸ்கேப்கோட் ஆக்க, அதாவது பலிகடாவாக்குவதற்கு எவரேனும் ஒரு பிரிவினர் தேவைப்படுகிறார்கள். இப்போது கொரோனாவுக்கு பலிகடாவாக்குவதற்காக இஸ்லாமியர்கள் இந்த ஆட்சிக்கு தேவைப்பட்டிருக்கிறார்கள் என்று மகாராஷ்டிரா அரசை கடுமையாக விமர்சித்திருக்கிறது பம்பாய் உயர்நீதிமன்றம். மட்டுமின்றி நாட்டில் உள்ள அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் இந்த இஸ்லாமியர்களுடைய மாநாட்டை வைத்து அவர்கள் வழியாகத்தான் கொரோனா பரவியதாக ஒரு கட்டுக்கதையை பரப்பி வெறுப்பு அரசியலை பரப்பினார்கள் என்று ஊடகங்களையும் கடுமையாக சாடியிருக்கிறது பம்பாய் உயர்நீதிமன்றம். நீதிமன்றத்தினுடைய மனசாட்சியின் குரலாக வந்திருக்கிற இந்த தீர்ப்பை உண்மையிலேயே நாம் பாராட்டி வரவேற்போம். நன்றி, வணக்கம்.